வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ நிறைய பிக் பிளேயர்ஸ்லாம் அவங்கவுங்க ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து லீவ் ஆக போகிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் ரிஷப் பண்ட் வந்து ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்து சிஎஸ்கே ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரேட் பண்ண முடியும்னு. ஸோ ட்ரேட் பண்ண முடியும்னா, ஸோ நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ட்டு ஒரு அமௌண்ட் பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஷப் பண்ட்டையும் கன்க்ளூஷன் பண்ணி அவருக்கு ஓகேன்னா நம்ம வந்து ரிஷப் பண்ட்டை எடுத்துக்கலாம். அது மாதிரி தாங்க. ஸோ இது வந்து ஒரு 50-50 தான் இருக்குது. ஸோ நிறைய பிக் சோஷியல் மீடியா இதெல்லாம் அப்டேட்ஸ் கொடுக்குறவங்கலாம் சேனல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. மீம் பேஜ் பெரிய பெரிய பேஜ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரிஷப் பண்ட் இல்லைனா டிஇசி ஃப்ரான்ச்சைஸ் ஏதோ வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் IPL 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆப்ஷன் வரைக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் சேர்ந்த 3 ஜாயின்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை 2 பேராச்சும் வெளியேற அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்க 3 பேரில் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தங்க சென்னை வர வாய்ப்பு இருக்கா, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாமுவான் ரோஹித் சர்மா சொல்லுவேன். ஸோ ரோஹித் சர்மா கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு சீசன் கேப்டன் பண்ணியிருந்தாலும் ஸோ கப் அடிச்சு கொடுத்து செம்மையான கிரேட்டஸ்ட், ஏன்னா டோனி ஈக்குவலாக வச்சுருக்க ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்க ரோஹித் சர்மா ஐபிஎல்லில் வந்து அவர் வந்து சிஎஸ்கேக்கு வந்தால் செம்மையாக இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து இவரை ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. ஏன்னா கேப்டன்சி ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு சாக் பண்ணிட்டாங்க தான் சொல்லலாம் ரோஹித் சர்மாவை. ஸோ இவர் மஸ்ட்டாக வந்து அம்பானி வெட்டிங் கூட அட்டன் பண்ணல. இவர் மஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கார், மும்பை இந்தியன் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து. ஸோ இவர் மஸ்ட்டாக வெளியே வந்துடுவார் தான் சொல்லுவேன். ஸோ இவர் வந்து நம்ம டீம் போகலாம், இல்லைனா அடுத்த டீம் யாருன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து விளாண்ட டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். அதுக்கு முன்னாடி நேம் வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு இருக்குது. ஸோ அந்த டீமுக்கு போக சான்ஸுகள் இருக்கும். ஸோ நம்ம 2 டீமில் யாருக்காவது போக வாய்ப்புகள் இருக்கும் தான் கைஸ். ஸோ பார்ப்போம். ரோஹித் சர்மா சிஎஸ்கே வந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்த பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்கையை பொறுத்த வரைக்கும் இவரும் வர சான்ஸுகள் இருக்குது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்ண போகிறாரு. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப்போட இப்போ வந்து இந்தியாவோட அஃபிஷியல் கேப்டன் T20 கேப்டன் வந்து ஸ்கை தான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து அவர் கீழே ஆடுவாரா, இல்லைனா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஹர்திக் பாண்டியா போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரான்ச்சைஸே ஜாயின் பண்ணார். ஸோ அதனால் என்ன போகுதுன்னு தெரில. ஸோ இந்த இது ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்கை மஸ்ட்டாக வெளியே போக வாய்ப்புகள் லெஸ்ஸுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் ஒரு 25% தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இவரும் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த பிளேயர்னா ஜஸ்பிரித் பும்ரான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா வந்து இங்கே வந்து லெஸ் சேலரி வாங்கிட்டு ஸோ இவருக்கு வந்து ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் கொடுக்காம ஹர்திக் பாண்டியா வந்தார், அவரை ஜாயின் பண்ணார், அது மாதிரி வச்சுட்ருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா லீவ் ஆகிட்டாங்கன்னா ஜஸ்பிரித் பும்ராவும் எப்படியோ ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து வெளியே வர வாய்ப்புகள் இருக்கும் தாங்க. ஸோ இவரையும் வெளியே வர ஒரு 50% சான்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ ரோஹித் பொறுத்த வரைக்கும் ஒரு 99% வெளியே வந்துடுவார் கைஸ். மற்ற 2 பிளேயர்ஸ் வந்து ஒரு 50-25 அந்த மாதிரி % தான் இருக்குது. ஸோ இவங்க முக்கியமாக இவங்க 3 பேரில் யார் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பும்ரா வந்து சென்னை ஜாயின் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா பும்ரா பற்றின அட்டாக் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் பும்ரா ஜாயின் பண்ணுவாரா, ரோஹித் ஜாயின் பண்ணுவாரான்னு பார்ப்போம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ